இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம்பொரு யோகா. மகதிஷ்டியின் தினம்பொரு யோகாவில் டெய்லி சிம்பிள் யோகா இன் தமிழ். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற மகதிஷ்டி தினம்பொரு யோகாவை பார்த்து பலனடைந்து கொண்டிருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும். இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய ஆசனத்தோட பேர் பார்த்திங்கன்னா தலை குப்புற தண்டாசனம் அப்படின்னு பேர். இந்த தலை குப்புற தண்டாசனம் கீழே விழுந்துட மாட்டீங்க. சும்மா அதாவது ஒரு தலையை கவுத்து வச்சுக்கிட்டு காலை தண்டாசனத்தில் வச்சுருக்கிறதுனால அப்படி ஒரு பேர் ஆகும். இந்த ஆசனம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வலி ஏற்படுற மாதிரி தெரியும். ஏன்னா இந்த முதுகு தண்டுவடம் நன்றாக செயல்படக்கூடிய ஆசனமாகும். கழுத்து திருப்புதல், கழுத்தில் அதாவது தைராய்டு உள்ளவங்க, நரம்பில் உள்ள பிரச்சனைகள், தலைக்கு போகிற நினைவாற்றல், இது அனைத்திற்குமே இது ஒரு சிறந்த ஆசனமாக கருதப்படுகிறது. இது எல்லாருமே செய்யலாம். ஆனால் இந்த தலையை கவுக்கிறதுனால கொஞ்சம் வலி ஏற்படும். தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த வலி இல்லாமல் நார்மலாக ஆகிடுவீங்க. ஏன்னா பயிற்சி தான் நமக்கு முக்கியமானதாக இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம். இதை நம்ம 2 பாகம் செஞ்சு காட்டுவோம். நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு 5 தடவை செஞ்சுக்கணும். இப்போ நம்ம 2 தடவைன்னா ஒரு நடை செஞ்சுட்டு நம்ம மூச்சு சுவாசம், அப்புறம் 2வது நடை, அதே போல் நீங்கள் 5 முறை செஞ்சீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தான் வரும். அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா காலை வேளையில் நம்ம சொல்கிறாப்புல உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் யோகாசனம் செய்யுங்க, மூச்சு சுவாசம் பண்ணுங்கள், தியான பயிற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதாவது ஒருத்தவங்களுக்கு நேரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் செஞ்சுக்கலாம். காலையில் செய்ய முடியல, மாலையில் செய்யலாம். ஆக ஒரு அரை மணி நேரம் தான் நீங்கள் இதுக்காக செலவழிக்க போகிறீங்க. இதுமாதிரி பாய் விரிப்புலாம் ஒன்று வாங்கி வச்சிங்க. ஆன்லைனில் கூட பண்ணிக்கலாம், இல்லை கடையிலேயே இருக்கும். முக்கியமாக இதுதான், தரையில் வெறும் தரையில் செய்யக்கூடாது. கைலி இந்தமாரி வேஷ்டி அதேமாரிலாம் நம்ம செய்யக்கூடாது. இதுக்குன்னு ஒரு வழிமுறைகள்லாம் இருக்குது. இந்த சாக்ஸுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுமாரி பேண்ட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். அதாவது யோகாசனம் பண்ணுறதுக்கு கால் கையில் நல்லா மடக்கி உட்காரக்குள்ளே அந்த பேண்ட்டெல்லாம் டைட்டாக இருக்கக்கூடாது. அதனால தான் ஃப்ரீ சைஸு நல்லா இருக்கணும் இல்லைங்களா. அதனால் நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்க. அதே போல் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள், அதே போல் ஆரோக்கியத்தை கருதி நம்ம எந்த அளவுக்கு உணவை சம அளவில் எடுத்துக்கிட்டு நம்ம யோகாசனமும் பண்ணோம்னா இதில் பாதி அதில் பாதி நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். வெறுமனே நீங்கள் செஞ்சு எந்தவித பலனும் கிடைக்காது, சரிங்களா. அதனால் இப்போ இந்த சுகரில் பார்த்திங்கன்னா இந்த 10 பேரில் 7 பேர் சுகரில் பருமனாக இருப்பாங்க. 10 பேர் நார்மலாக இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். அதில் 7 பேர் பார்த்திங்கன்னா பருமனாக இருப்பாங்க. அந்த 7 பேரில் இப்போ ஒரு 4 பேர் உடல் வாகுலேயே வருவாங்க. குடும்ப பாரம்பரியம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த உடல் வாகுலேயே வருவாங்க. மீதி இருக்கிற 3 பேர் உடற்பயிற்சியும் இருக்காது, அதே சமயத்தில் உணவு கட்டுப்பாடும் இருக்காது. உணவு பழக்க வழக்கங்கள், நான்வெஜ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நான்வெஜ்ஜு ப்ளஸ் இந்த ஸ்வீட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எதை பற்றியுமே கவலை இருக்காது. இப்போ நான்வெஜ்ஜையும் ஃபுல்லாக கட்டுவாங்க, அதே போல் ஸ்வீட்டு சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிடக்கிட்டே இருக்கக்குள்ள அவங்க குண்டாக போயிடுவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கூடி போய் உடல் பருமன்லேருந்து நீங்கள் குறைக்க முடியாது. ஒரு 40 வயசு நீங்கள் தொட்டோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாதிகள்லாம் உள்ளார வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்கவே சிரமப்படுவீங்க. நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட சாப்பிட முடியாது. அதனால தான் நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்னா, சாப்பாடு விஷயத்தில் இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு 30 வயசு வரைக்கும் சாப்பிட்றது ஓகே தான். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டு பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி. அதே சமயத்தில் நார்மலாக கடைசி வரைக்குமே உடம்பை வச்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உணவை ஆரம்ப நிலையிலேருந்தே நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்துட்டிங்கன்னா கடைசி வரைக்குமே நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுக்காமல் ஆரோக்கியமான வாழ்வையே நீங்கள் சிறப்பாக கருதி கொண்டு வரலாம். உங்களை பார்த்துங்க உங்கள் மகன் இருப்பாங்க, உங்கள் மகனை பார்த்து உங்கள் பேர பிள்ளைங்க இருப்பாங்க. இப்படி அவங்க பார்த்திங்கன்னா பாரம்பரியமாகவே அவங்க நாட்டு மருந்துகள், அதாவது என்ன சொல்லுவோம், இயற்கையான மூலிகைகள், இயற்கையான மருந்துகள், இயற்கையான உணவு முறைகள், இயற்கையான காய்கறிகள், இப்படி சாப்பிட்டுட்டு நம்ம யோகா பண்ணி நடைப்பயிற்சி பண்ணி இப்படி ஏதாச்சும் ஒரு வகையில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யக்குள்ள நமக்கு இந்த ஆசனத்தோட செய்கிற முழு பலன்களையும் நமக்கு கிடைக்க போகிறோம். ஏன்னா நல்ல விஷயங்கள் சொல்லக்குள்ள சில பேர் பார்க்கவே மாட்டாங்க. டக்குன்னு இப்போ யோகா வருதா டக்குன்னு தள்ளி விட்ருவாங்க. ஏன்னு கேளுங்களேன், அடுத்தது வேறு ஏதாச்சும் நல்ல ஒரு அவங்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சி ஊட்டு விதமாக டான்ஸு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். அதை பார்ப்பாங்க. அப்புறம் இந்த பட்டிமன்ற பேச்சு இது மாதிரி அதெல்லாம் கேட்க வேண்டியதை நான் இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியமாக இருக்கணுமா அப்படிங்கிறத ஒரு 10 நிமிஷம் அதை பார்த்தா என்ன, பார்க்கறதுனால உங்களுக்கு ஒன்றும் வந்துட போகிறதில்ல இல்லைங்களா. என்ன இது யோகா அப்படின்ட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க.
அதனால தான் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளி உலகத்துக்கு போனீங்கன்னா நிறைய தவறுகள்லாம் நடக்குது. மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றது அதிகமாக சாப்பிட்றதுனால உடலில் வந்து குடலில் வந்து புண்ணாயிடுது. அதுவே வந்து அது ஒரு வியாதி ஆகிடுது. அதே போல் பழக்க வழக்கங்கள் சிகரெட்டு குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அப்புறம் வந்து அந்த டீ காஃபி ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இதில் வந்து உங்களுக்கு எதுவுமே ஒவ்வாமையாக தான் இருக்கும், ஒத்துக்காது. உடலுக்கு ஒத்துக்காத பொருள் இதெல்லாம். ஏன்னா இப்போ வந்து அந்த காலத்தில் அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆங்கிலேயர் காலத்தில் இப்போது லண்டன் இருக்குது, இது இருக்குது, ஆப்பிரிக்கா இருக்குது, அவங்களாம் வந்து என்ன காரணம்னா குளிர் பிரதேசம். அவங்க வந்து குளிர் பிரதேசத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் கண்டுபிடிச்சது தான் இந்த ஆல்கஹாலால் தயாரிக்கப்பட்ட இந்த வாட்டர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது என்ன பேர், சாராயம், அந்த ஒயின் ஷாப், ஒயின், அந்த இதை வந்து என்ன பண்ணாங்க கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து அந்த குளிர்லேருந்து விடுபடுறதுக்காக இவங்க வந்து அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இது நம்ம அதை வந்து மேல்நாட்டு பழக்கம் அவனை வந்து இங்கே நம்ம வந்து ஆண்டுக்கிட்டு இருக்கக்குள்ள அவனு இந்த பழக்கத்தை விட்டதுனால நம்ம கீழே அதுக்கு கீழே நம்ம அடிமையாக தானே இருந்தோம். அவன் போய் காலை கையை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கக்குள்ள அவன் கொஞ்சோண்டு ஊற்றுவான் கடைசியாக. அதை நம்ம சாப்பிட்டு அதை இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு குறைச்சலாக ஒரு 80% பேர் இது இல்லாமலே இல்லை. இன்னும் இப்போ ஒரு பர்த்டே கொண்டாட்டமாக இருந்தாலும் சரக்காக இருக்குது. அதே போல் கல்யாண வீட்டில் பார்த்திங்கன்னா அதே போல் தான் இருக்குது. இப்படியெல்லாம் இருந்து இது ஒரு ஃபேஷனாகவே ஆகிப்போச்சு. அதனால் இதை வந்து மீண்டும் திருத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா முடியாத காரியம் அப்படிங்க. ஆனால் இதையும் மீறி நம்ம உடலை வந்து நிறைய பேர் தங்கப்பதக்கம் வெல்றாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஓட்டப்பந்தயத்தில் போகிறாங்க, வாலிபாலு, ஸ்போர்ட்ஸ் பிளேயரு, நிறைய எல்லாத்துலேயுமே நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க வந்து இந்தமாரி செய்யறதுனால தான் அவங்க வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எடை இருக்குது பார்த்தீங்களா, உடல் எடை, அதை வந்து எவ்வளோ கட்டுக்குள் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சொல்ல வரோம். இப்போ உடல் எடை, வயசு, பெண்களுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு நம்ம பிரித்து சொல்கிறோம் இல்லைங்களா. ஒரு 150 சென்டிமீட்டர் வந்து ஒருத்தவங்க இருக்கிறாங்க உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளைங்க வந்து ஒரு 54லேருந்து 57 கிலோ இருக்கலாம். அதே பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 51லேருந்து 53 கிலோ இருக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்தது ஒரு 154 சென்டிமீட்டர் ஆண்கள் இப்போ உயரத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஆண்கள் பார்த்திங்கன்னா ஒரு 57லேருந்து 60 கிலோ எடை இருக்கலாம். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 53லேருந்து 55 எடை இருக்கலாம். 158 சென்டிமீட்டர் உயரம் இருக்கிறவங்க 60லேருந்து 62 ஆண்களுக்கு. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 55லேருந்து 58 எடை தான் நம்ம சொல்லிட்டு வரேன், நீங்கள் கவனிங்க. 160 சென்டிமீட்டர் ஒருத்தவங்க உயரம் இருக்காங்கன்னா 61 கிலோவிலேருந்து 64 கிலோ வரைக்கும் இருக்கலாம். அதே போல் பெண்கள் 56 கிலோ வந்து 58 கிலோ இருக்கலாம். 162 சென்டிமீட்டர் உயரமாக இருக்கிறவங்க 62 கிலோவிலேருந்து 65 கிலோ இருக்கலாம். அதே பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 56லேருந்து 58 கிலோ இருக்கலாம். 164 சென்டிமீட்டர் வந்து ஒருத்தவங்க உயரம் இருக்காங்கன்னா 63லேருந்து 66 கிலோ ஆண்கள் இருக்கலாம். 59லேருந்து 62 கிலோ பெண்கள் இருக்கலாம். 166 சென்டிமீட்டர் ஒருத்தவங்க உயரம் இருக்காங்கன்னா 64லேருந்து 67 கிலோ, 60லேருந்து 62 கிலோ பெண்கள். இப்படி வந்து நம்ம உயரத்தை வச்சுக்கணும். நம்ம வந்து உடல் எடையை நம்ம குறைச்சிட்டோம்னா மீண்டும் வந்து அதுக்கு கீழே உடல் எடையை குறைக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு கீழே உங்களுக்கு குறைஞ்சிச்சின்னா எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போய் வந்து உங்களுக்கு வந்து வியாதிகள் வந்து உள்ளார வந்துடும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், சுகர் பேஷண்ட் எல்லாருமே இதை வந்து பின்பற்றி உடல் எடையை இந்த எத்தனை சென்டிமீட்டருக்கு எவ்வளோ எடைன்னு சொல்லியிருக்கோம் அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே போகாமல் முக்கியமாக பார்த்துக்கணும். அதுதான் நம்ம சொல்ல வரோம். இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த ஆசனத்தை பற்றியே நம்ம வந்து பேசலை. இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம ஆசனத்துக்கே போக போகிறோம். நேரமும் கடந்து போச்சு. தலை கொப்புற தண்டாசனன்னு பேர். இதை வந்து முதல் பாகம், 2வது பாகம் தான் 2 நடை செய்வோம். நீங்கள் 5 நடை செஞ்சுக்கணும். மூச்சு சுவாசம் இடைவெளி பண்ணிங்க. சிறிய பயிற்சி உடனடியாக நம்ம போக போகிறோம். ரொம்ப நேரம் கடந்துச்சு. பின்னாடி இப்படி திருப்பி கையை வச்சிங்க. உடலை வந்து கரெக்டாக நேர் வச்சிங்க. 2 காலையும் சேர்த்துங்க. சேர்த்துக்கிட்டு தலையை வந்து உடலை வளைக்கக்கூடாது. தலையை மட்டும் கீழே குனியணும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஜிகையா. எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம்.
25 இல்லை 50 நிமிஷம் 50 எண்ணிக்கை கூட இருக்கலாம். அதே அளவு சம அளவாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும். இப்போ நம்ம வந்து மூச்சு சுவாசம் நம்ம பண்ணிட்டோம். இப்போ மீண்டும் வந்து 2வது நிலைக்கு போக போகிறோம். மாற்றி உட்காந்துக்கும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 5 எண்ணிக்கை கூட போட்டான். இப்போ நம்ம வந்து 2 முறையும் செஞ்சிட்டோம். நீங்கள் 5 முறை செய்யணும். இதுக்கு இடையில் மூச்சு சுவாசம் பண்ணிங்க. தலை குப்புற தண்டாசனம்னு பேர் இதுக்கு. காலை நீட்டிக்கிட்டு தலையை வந்து நல்லா குனிஞ்சிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் குனிகிறீங்களோ கழுத்தில் உள்ள நரம்புகள்லாம் வந்து நன்றாக செயல்படும். மூளைக்கு போகிற நரம்புகள் இயல்பாக இருக்கும். நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடும். இரத்த ஓட்டம் ஒரே சீராக இருக்கும். உங்களோட சிந்தனைகள் வந்து ஒரு நிலைப்படுத்தும். ஏன்னா கண்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். காது மூக்கு அந்த கழுத்துக்கு மேலே உள்ள காது மூக்கு தொண்டை வாய் இது அனைத்து உறுப்புகளும் திறம்பட செயல்படக்கூடியதாகும். ஒரு பொருளும் அதோட வேலையை செய்யணும். மூக்கு வந்து நுகரணும், அதே போல் காதுகள் வந்து கேட்கணும், வாய் வந்து அசை போடணும், நாக்கு இருக்குது சுவையை அறியணும். இப்படி வந்து ஒரு தாவங்கட்டை இருக்குது, பற்கள் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு உணர்வுகள் உண்டும். அந்த உணர்வுகளை தூண்டக்கூடியது தான் இந்த ஆசனம். ஏன்னா அதில் உள்ள நரம்புகள் வந்து போய் திறம்பட செயல்பட வைக்கும். திறம்பட செயல்பட வச்சதுன்னா உங்களுக்கு வந்து கழுத்தில் உள்ள நரம்பு பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தைராய்டு எதுவாக இருந்தாலும் உங்களை கிட்டக்கே நெருங்காது. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பயிற்சியாக இது கருதப்படுகிறது. கால்களுக்கும் கைகளுக்கும் நன்றாக வலுவூட்டப்படுகிறது. காலை நீட்டிக்கிறோம், தொடை பகுதி வந்து நன்றாக செயல்படும். முதுகு தண்டுவடம் வந்து இயல்பாக, அதாவது எப்படி வேணாலும் செயல்படும். முதுகு தண்டுவடம் வந்து வளையும் தன்மை கொண்டது. நீங்கள் இடது பக்கம் திரும்பலாம், வலது பக்கம் திரும்பலாம், முன்பக்கம் திரும்பலாம், பின்பக்கம் திரும்பலாம். இதுக்கு வந்து யார் வந்து ஒரு முக்கியமான ஆசனம் இடுப்புகள் தான். இந்த இடுப்பில் உள்ள அடுக்குகள்லாம் வந்து நன்றாக செயல்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாக இது கருதப்படுகிறது. முக்கியமாக தைராய்டு உள்ளவங்களுக்கு இது பெரிய வரப்பிரசாதம். வயது வந்து அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது வந்து நான் இந்த செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா வயது வந்து உங்களுக்கு அதிக வயசையே காட்டாது. முகம் வந்து பொலிவு பெறும். புரியுதுங்களா? அதே போல் குடலில் பார்த்திங்கன்னா நுரையீரல், செருங்குடல், பெருங்குடல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து சக்கரங்களை வந்து அனைத்தையும் இயக்கக்கூடியதாகவும் கழுத்து நரம்பு நன்றாக வலுவூட்டப்படும். அதே போல் இடுப்பு, விலா எலும்பு, முதுகெலும்பு இதுக்கு வந்து சிறந்த பயிற்சியாக இது கருதப்படுகிறது. தலையில் உள்ள அனைத்து நரம்புகளும் இது சிறந்த பயிற்சியாக கருதப்படுகிறது. மூளை நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடியதாகவும் கண்களுக்கும் காதுகளுக்கும் மூக்கு தொண்டை வாய் இதுக்கெல்லாம் வந்து இது ஒரு பயிற்சியாக கருதப்படுகிறது. மார்பகம் நன்றாக விரிவடைகிறது. தைராய்டு உள்ளவங்களுக்கு இது ஒரு சிறந்த பயிற்சியாக கருதப்படுகிறது. இதை வந்து தினைக்கும் செய்யணும். ஒரு நாள் செஞ்சுட்டு நான் செஞ்சுட்டேன்னு சொல்லக்கூடாது. தினைக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க. உங்களுக்கு வந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கப்படக்கூடிய இந்த தலைக்கொப்பர தண்டாசனத்தை செய்து பழகுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம். மகதிஷ்டி தினம் ஒரு யோகா மூலமாக உங்களுக்கு நாளைக்கு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.